அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த கொய்யாவில் என்ன விதமான ரகங்கள் நடவு செய்யலாம் அப்படின்னு. ரெண்டே ரகம் தாங்க, ரொம்ப அதிகமாக போட்டு நம்ம யோசிக்க வேண்டாம். ரெண்டே ரகம். ஒன்று நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்க்குறப்ப உருண்டையாக பெருசாக அப்படி இருக்கக்கூடிய அந்த வகை ரகம் அதுக்கு பேர் லக்னோ 49, லக்னோ 49 அப்படிம்பாங்க. இது உருண்டையாக இருக்கும். அடுத்து குடம் மாதிரி இருக்கும், கீழே பெருசு மேலே குமிஞ்ச மாதிரி இருக்கும். இதை உள்ளே வெட்டி பார்த்தோம்னா இளம் சிவப்பாக இருக்கும். இதுதான் தைவான் பிங்க் அப்படிங்கிற ரகம். இன்னொன்று சின்ன உருண்டை, கிரிக்கெட் பால் சைஸில் சின்ன உருண்டை இருக்கும், மேலே கோடு இருக்கும். அது பனாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். இந்த 3 ரகம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பனாரஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இந்த லக்னோ 49 அதிகமாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு ரகம்ங்க. தமிழ்நாட்டிலுக்கு எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி தாராளமாக நடவு செய்யலாம். இது சராசரியாக இந்த லக்னோ 49ங்கிறது 1/2 கிலோ எடை வருங்க. ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து நல்லா கவனித்து பராமரித்து வந்தீங்கன்னா 3/4 கிலோ வரலும் வரும். அதே நேரத்தில் இந்த தைவான் பிங்க்குங்கிறது 300 கிராம் இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா 650 கிராம் வரலும் கூட வரும். அப்படி ஒரு சைஸ் வர்றப்பெல்லாம் நமக்கு கூடுதலான விலை நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். இப்போ இந்த பனாரஸ் அப்படிங்கிறது ரகமுமே பார்த்தா ஒரு கிரிக்கெட் பந்து சைஸில் நல்ல சுவை தரக்கூடிய, உள்ள வெட்டுனா உள்ள வெள்ளை நிறமும் சிவப்பு நிறமும் இருக்கக்கூடிய வகையிலான காய்கள் உள்ளதுங்க. இது நமக்கு நல்ல பலன் தரும். இதை பராமரிக்கிறது அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் மிக குறைந்த விலையில் பராமரிக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஒன்று நீங்கள் வீட்டில் மீன் அமிலம் போட்டு வச்சுக்கலாம். வேஸ்ட் டீகம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் அது மாதிரியோ அல்லது தனியாரில் விற்பனை பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட 60 ரூபா அல்லது 100 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டிங்கன்னா அதுலேருந்து 200 லிட்டர் திரவம் தயார் பண்ணிடலாம். அந்த 200 லிட்டர் திரவத்திலேருந்து மொத்தமே 250 ரூபா செலவு வருங்க. செலவு பண்ணிக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு வேணுங்கிற திரவத்தை நம்ம தயார் பண்ணிக்கலாம். 2. 3வது சாணப்பாசி கரைசல்னு இருக்குங்க. 1 லிட்ரு 100 ரூபாங்க. அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா அதை 200 லிட்டரில் பெருக்கமடைய செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்குள்ள பொருளை நம்ம வச்சுக்கலாம். அப்போ சாணப்பாசி கரைசல், வேஸ்ட் டீகம்போசர், ஈஎம் கரைசல், மீன் அமிலம், இது 4ம் கையில் இருக்குது. 4ஐயும் கலந்து நம்ம தெளிச்சுக்கிட்டோம்னா, தெளிக்கிறப்ப என்ன நடக்கும்னா இது அமில திரவம் இலையில் படுறப்ப நம்ம கையை சோப்பு போட்டு கழுவுறோம் இல்லைங்களா, அது மாதிரி இதை தெளிக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த அமிலத்தில் உடம்பு மேலே ஒட்டி இருக்க காற்று படிஞ்சு நோய் ஒட்டுது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்து விட அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இலைகளில் இருக்க ஓட்டைகள் சூரிய ஒளிக்கு நல்லா தெரியும். அப்போ புதிதாக நமக்கு உணவு தயாரிக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து ஒரு பயிருக்கு வேணுங்கிற சத்துக்கள் கிடைக்குங்க. இதெல்லாம் நமக்கு மேலே அப்படிங்கிறப்ப இதை கலந்து கீழே தரையில் கொடுக்குறப்ப என்ன நம்ம பெரும்பாலும் எனக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு பயிர் வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொன்ன நம்மளுடைய நேயர்களில் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லி நான் பார்த்தா என்ன நடக்குது, ஒரு தொட்டி மாதிரி ஒரு பள்ளத்தை தோண்டி இதுக்குள்ளே செடியை வச்சுருக்காங்க. அப்போ நம்ம பல பதிவுகளில் சொல்லிக்கிட்டே இருக்கோம், பாசனம் பண்ணுற தண்ணி செடியை தொடக்கூடாதுன்னா இவங்க சட்டி மாதிரி வச்சு இதுக்குள்ளே செடியை வச்சுருக்காங்க. அப்போ என்ன நடக்கும், மூச்சு விட முடியாதுங்க. அந்த பயிரால் மூச்சு விட முடியாது, வேரெல்லாம் ஊறி போயிருங்க, மண்ணுக்குள்ளே இருக்க வேர் ஊறி போயிடும். அதால் உணவு தயாரிக்க முடியாது. மண்ணில் ஆக்சிஜன் இல்லாமல் போயிடும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக போயிடும். நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேங்க, அந்த இடத்துல இருக்க மண்ணை எடுத்து மோந்து பாருங்களேன், அழுகல் வாடை அடிக்கும். அப்போ அந்த பயிர் எப்படி வளரும்? தயவுசெய்து மண்ணை குமிச்சு வைங்க. குமிச்சிங்கனாலே செடியிலேருந்து எப்படி ஒரு அடி தள்ளி போயிடுவீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா 3 அடி தள்ளணும். 3 அடி தள்ளி வட்டம் போட்டு அங்கே நீங்கள் சத்துக்கள் கொடுத்து ஆட்டுப்புழுக்கை, மக்கின சாணம், வேப்பம் புண்ணாக்கு, மண்புழு உரம், சாம்பல், இதில் எது கிடைக்குதோ அங்கே போட்டு அதில் தண்ணி கொடுத்து வளர்த்தா காய்கள் பெருசாகும். உங்களுக்கு தொடர்ச்சியாக லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரிகள் விரும்பி உங்கள் தோட்டத்துக்கு வருவாங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.